பிறகு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் 50% குக் ஆனோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அதோடு வந்து தேங்காயும் ஆட் பண்ணி வதக்கிட்டு நல்லா ப்ரௌன் ஆகணும், கருகக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஆறத்துக்காக. அரைக்கும் போது இதில் 4 முந்திரி போட்டு நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் அதே பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணுறேன். அதில் எண்ணெயை விட்டுட்டு ஒரு பிரியாணி இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு அந்த அரோமா போன பிறகு தக்காளியும் போட்டு வதக்கணும். அதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதங்கின பிறகு நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டுட்டு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ் ஆன பிறகு நான் சிக்கனையும் ஆட் பண்ணிடுறேன். உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு குக் பண்ணிடுறேன். சிக்கன் வந்து 5 to 20 மினிட்ஸ் ஆகுங்க. நான் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதால் 20 மினிட்ஸில் குக் ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம சிக்கனை ஆஃப் பண்ணிடலாம். தோசை சுட்டாச்சு. இதுதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி டின்னர்.